சாம்பார் சாதம் எப்பயும் வயிற்றுக்கு நல்ல ஒரு செரிமானத்தையும் நல்ல புரோட்டீன் ரிச்சும் ஈஸியாக செய்யக்கூடியதும் ருசி அலாதியாகவும் இருக்கும். காய்களுக்கு தகுந்தது போல் ருசி மாறுபடும். நான் 150 பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளரில் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதில் அரை டம்ளர் துவரம்பருப்பு நல்லா கழுவி களைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். புளி ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். 4.5 மடங்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறி வரட்டும். காய்களை அதுக்குள்ளே வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான காய்கள், பிடித்த காய்கள், சீசனுக்கு கிடைக்கக்கூடிய காய்கள், கொஞ்சம் சிறு வெங்காயம் 10, உப்பு, அந்த காய்க்கு தேவையான தண்ணி, ஒரே விசில் 40% ஃப்ளேமில் ஒரே விசிலில் நல்லா வெந்து வந்துடும். காய்கள் பாருங்கள், ரொம்ப ஸ்மேட்ச் ஆகாது, வேகாமே இருக்காது. 40% அனலில் இப்படி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4.5 பங்கு தண்ணியோடு இருக்க அரிசியை போட்டு 4 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுக்கும்போது நல்லா குழைவாக வெந்து வந்துடும் சாதமும் பருப்பும். உங்களுக்கு பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ புளியை கரைச்சி இதில் விடுறோம். மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ருசிக்காக. காரத்துக்கு வரமிளகாய், தனி மிளகாய் பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். நாம் சேர்க்குற காய்களுக்கு தகுந்த அளவு காரமும் உப்பும் காய்கள் இழுத்துக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி, மிளகாத்தூள் இதெல்லாம், அப்புறம் காய்களுக்கு தகுந்த ருசியும் கொடுக்கும். நிறைய காய்களும் போட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த வெந்த காய்களை நாம் அந்த சாதத்தோடு சேர்த்துடலாம். இது எல்லாம் வெந்துருச்சு, ஆனால் ஒன்றா மெர்ஜ் ஆகிறதுக்காக நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு பார்த்துட்டு கல் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு விட்டுக்கிட்டு மல்லி இலை போட்டு ஒரு ரொம்ப சிம்மில் ஒரு 3-4 நிமிஷம் விடும்போது எல்லாம் ஒன்று கலக்கிறதுக்காக நம்ம இப்படி சிம் பண்ணிடுறது. எப்பயும் பாத்திரம் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசிக்கு தகுந்த அளவு குக்கர் இருக்கணும், இடைவெளி இருக்கிறது போல். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மேலே வருது. அந்த தண்ணியெல்லாம் பச்சை வாடை போயிடுச்சு. இறக்கி வச்சு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்து கொட்டிட்டு 2 டீஸ்பூன் நெய் விட்டு இவ்வளோ தொய்வாக இருக்குது பாருங்கள். இப்போ கூட நீங்கள் கெட்டியாக இருந்ததுன்னா சுடுதண்ணி விட்டு 5 நிமிஷம் தம்மில் போட்டுக்கலாம். இவ்வளோ தொய்வாக இருக்கணும் சாம்பார் சாதம். வடகம், அப்பளம் ரொம்ப சரியான மேட்சாக இருக்கும். முக்கியமாக இதில் சேர்க்குறது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய் ரொம்ப அற்புதமான ருசியை கொடுக்கும். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.